ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு பேண்டா சீரிஸ். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரோஸ்ல காலம்ஸ்ல இருக்கக்கூடிய டூப்ளிகேட்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, புதுசா ஒரு ரோவை எப்படி ஆட் பண்றது, அப்டேட் பண்றது, மேனிபுலேட் பண்றது, டிலீட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஃபுல்லா பார்க்க போறோம். மறக்காம ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So agenda நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி you can see that we are going to start discussing with accessing rows and columns which we already discussed by using the loc and iloc. அதை நம்ம மறுபடியும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் புதுசா ஒரு ரோஸை எப்படி ஆட் பண்றது, டிக்ஷனரியை வச்சு டிக்ஷனரியை ரோவா எப்படி ஆக்சஸ் பண்றது, லிஸ்டையும் ரோவா எப்படி ஆக்சஸ் பண்றது, அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ரோவை மற்ற வேல்யூவை வச்சு எப்படி அப்டேட் பண்றது, லோக் விசஸ் ஐலோக் மூலியமா எப்படி நம்ம இன்சர்ஷன் ஆர் அப்டேஷனை நம்ம பார்க்க போறோம். அப்புறம் டெலிட்டிங் ரோஸ், எப்படி ரோஸை டெலிட் பண்றது, டூப்ளிகேட்ஸ் ஹேண்டில் பண்றது, எப்படி ரோஸ் காலம்ஸ் டுகெதரை நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல தெளிவா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நமக்கு தேவையான டேட்டாவை இங்கே லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போறோம், இம்போர்ட் பண்ண போறோம். இம்போர்ட் pandas as pd. அப்புறம் என்ன பண்ணணும், இம்போர்ட் numpy as np கொடுத்தாச்சா. சரி, இப்போ நமக்கு தேவையான டேட்டாவை லோட் பண்றதுக்கு என்ன பண்றேன், df equal to pd dot read csv countries டாட் சிஎஸ்வி. இப்போ டிஎஃப்னு நான் சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு இங்கே அவுட்புட் வருது. சரி, இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ் ஒன்று அப்படின்னு. இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னது, பைத்தனே உருவாக்கக்கூடிய இண்டெக்ஸஸை நான் இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ்னு சொல்லுவேன். எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ்னா என்ன, யூசரான நம்ம கிரியேட் பண்றது. இப்போ இதுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு df டாட் iloc ஆஃப் 2:10 அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்க, 2ல இருந்து 9 வரையும் எனக்கு என்ன ஆகும், ஆக்சஸ் பண்ணப்படும். ஓகே, ஐலோக் அப்படின்றது இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ். அதே டிஎஃப் டாட் லோக்னு சொல்றேன்னா இது எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்றதுக்காக. இங்க எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸை நான் உருவாக்காதனால இங்க இம்ப்ளிசிட்டும் எக்ஸ்பிளிசிட்டும் ஒண்ணுதான். அப்ப இங்க 2:10 நான் சொன்னேன்னா 2ல இருந்து 10 வரையும் ஆக்சஸ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த 10ன்றதும் இன்க்ளூடட், ஆனா இந்த இடத்துல 10 வந்து எக்ஸ்க்ளூடட். ஐலோக்ல எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் லோக்ல இன்க்ளூட் பண்ணப்படும் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். சரி, இப்படி இருக்கையில எப்படி நான் ஒரு ரோவை ஆட் பண்றது, அதுக்கு முன்னாடி இந்த கடைசி வேல்யூவை பார்த்துருவோமா. கடைசி வேல்யூ என்ன இருக்கு, df டாட் டெய்ல் அப்படின்னு கொடுத்தோம்னா கடைசி 5 வேல்யூ. ஸோ 1703 ஜிம்பாபே சோன் அண்ட் சோ ஃபார். திஸ் இஸ் மை லாஸ்ட் வேல்யூ. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் அ நியூ வேல்யூ இன் டு திஸ். இதுக்கு நான் என்ன பண்ண நினைக்கிறேன், புதுசாக ஒரு வேல்யூவை ஆட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அது நான் இங்கே உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு ஆல்ரெடி. ஓகே, இந்த இடத்துல இதோட பேரு கண்ட்ரி, இயர், பாப்புலேஷன், கான்டினென்ட். ஸோ ஒரு புது ரோவை நான் இங்க ஒரு வேரியபிளா இன்சர்ட் பண்றேன். ஸோ பாருங்க, கண்ட்ரி, இந்த கண்ட்ரி எனக்கு என்ன இருக்கணும், இந்தியான்னு இருக்கணும். இயர் வந்து 2000, பாப்புலேஷன், கான்டினென்ட் ஏசியா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஜிடிபி கேப். ஒரு புதுசா ஒரு ரோவை நான் ஒரு டிக்ஷனரியா வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பெயரும் இங்க இருக்கக்கூடிய பெயரும் மேட்சா இருக்கணும் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி காலம். சரியா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இத நம்ம we are going to append this. கடைசியா 1703க்கு அடுத்த ரோல நான் அதை வந்து ஆட் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஆட் பண்றதுக்கு முன்னாடி இதை நம்ம டேட்டா ஃப்ரேமா மாத்திருக்கணும். இந்த ரோ நம்ம என்னவா மாத்தி வச்சிருக்கணும், டேட்டா ஃப்ரேமா. அப்ப டேட்டா ஃப்ரேமா எப்படி மாத்துறது, pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் நியூ ரோ அப்படின்னு கொடுங்க. pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் நியூ ரோ. என்ன பிரச்சனை, ஓகே. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ. இப்போ நம்ம இண்டெக்ஸை ப்ராசஸ் பண்ண சொல்லி கேட்குது. சரி, இதை அப்படியே இருக்கட்டும், நான் இங்கே லிஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல அப்படி ஒரு எரர் வருதுன்னா நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். எனக்கு என்ன இருக்குங்க, ஆன்சர் 0ன்னு வந்திருக்கு. 0th இண்டெக்ஸாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சரி, இப்போ இந்த பர்டிகுலர் ரோவை நான் நியூ ரோன்னு சொல்லி ஒரு வேரியபிள வச்சிருக்கதை நான் டேட்டா ஃப்ரேமா மாத்திட்டேன். எனக்கு எரர் வந்தது, ஏன்னா இதை நம்ம லிஸ்டா ப்ராசஸ் பண்ணணும். சரி, இப்போ இதை நான் கொண்டு போய் என்ன பண்ண போறேன், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ரேம் கூட போயிட்டு அட்டாச் பண்ண போறோம், அப்பன் பண்ண போறோம். அதுக்கு
நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கன்கேட் அப்படின்றது. பிடி டாட் கன்கேட் எதையும் கன்கேட் பண்ண போறோம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் டிஎஃப், இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த டேட்டா ஃப்ரேம், இது ரெண்டு என்ன பண்ணிடலாம், நம்ம கன்கேட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நான் லிஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணேன், இந்த தப்பை தான் நான் பண்ணிடுறேன். ஸோ எரர் ஆப்வியஸாக வருங்க. ஸோ இது லிஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க 1703க்கு கீழவே எனக்கு வந்து என்ன வந்திருக்கு, இந்தியா அப்படின்ற டேட்டா வந்திருக்கு. இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி எனக்கு 0 ஆப்கானிஸ்தான் இருக்கு, இங்கே எனக்கு 0 இந்தியான்னு வந்திருக்கு. அப்போ நான் இது ஒரு டேட்டா ஃப்ரேமா சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், df1 அப்படின்னு நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். அப்போ df1 டாட் iloc of 0ன்னு கொடுத்தா எனக்கு ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் வருது, ஏன்னா அது வந்து இம்ப்ளிசிட் இண்டெக்ஸ். ஓகேயா, இது df டாட் லோக் ஆஃப் 0ன்னு கொடுத்தா எனக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, ஆப்கானிஸ்தான் வந்திருக்கு. df1 சாரி மை பேட், df1 டாட்னு கொடுத்தா இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் வந்திருக்கு, கூடவே இந்தியாவும் வந்திருக்கு. ஏன்னா நம்ம இப்போ புதுசாக உருவாக்குன அந்த ரோவும் எனக்கு 0th இண்டெக்ஸாக கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கனால அது எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸாக இருந்து எனக்கு ரெண்டுமே வந்திருக்கு. பட் இம்ப்ளிசிட் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் 0, லாஸ்ட் ஒன் வந்து எனக்கு வேற வேல்யூவா இருக்கும், மேபி 1704ன்னு நினைக்கிறேன். 1704 பாருங்க, இந்தியா வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து ஒரு டிக்ஷனரியை எப்படி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ டிக்ஷனரியை ஃபர்ஸ்ட் என்னவா மாற்றிடுறோம், நம்ம டேட்டா ஃப்ரேமாக மாற்றிடுறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேமையும் இந்த டேட்டா ஃப்ரேமையும் ஒரு லிஸ்ட்டாக பிடி டாட் கன்கேட்குள்ளே ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ன்றது கிடச்சிடும். ரைட்டா? சரி, அடுத்து ஒரு டிக்ஷனரியை பார்த்துட்டோம், ஒரு லிஸ்ட்டை எப்படி நான் வந்து ப்ராசஸ் பண்ணுறது. அந்த லிஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த இடத்துல 1703க்கு கீழே 1704ன்னு வேணும்னா என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா, அதுக்கு இந்த கன்கேட் பண்ணும்போது pd டாட் கன்கேட் பண்ணும்போது ஒரு சிம்பிளான ட்ரிக் நீங்க பயன்படுத்தலாம். இப்போ df pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் நியூ ரோ எதுக்குள்ள ப்ராசஸ் பண்ணணும், லிஸ்ட்டுக்குள்ள கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா இக்னோர் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும். இக்னோர் இண்டெக்ஸ் நீங்க கொடுத்துட்டு இப்போ df1 பாருங்க, இப்போ என்னாச்சு, எனக்கு 0க்கு பதிலாக 1704. அப்போ இப்போ இந்த எக்ஸ்ட்ராவா இந்த இக்னோர் இண்டெக்ஸ் நீங்க கொடுக்கும்போது எனக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகும். இக்னோர் இண்டெக்ஸ்ன்றது எனக்கு 0வா இல்லாம இட்ஸ் கோயிங் டு கண்டினியூ. ஓகே, இம்ப்ளிசிட் இண்டெக்ஸாவே எனக்கு உருவாகும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ டிக்ஷனரியை வச்சு எப்படி நம்ம ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். கூடவே இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லிஸ்ட் எப்படி பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ இப்போ நான் புதுசாக ஒரு நியூ ரோ வேல்யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி என்ற நியூ ரோ இருக்குல்ல, அதோட வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அது ஒரு டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேரா இருக்கும். பட் நான் இப்போதைக்கு எதை மட்டும் எடுத்துக்கிறேன், வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கிறேன். வேல்யூஸ் மட்டும் வந்திருக்கா, விச் இஸ் த லிஸ்டா இருக்கு. ஸோ ஒரு லிஸ்ட்டை எப்படி நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு, லிஸ்ட்டை எப்படி நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முன்ன என்ன பண்ணோம், கன்கேட் பண்ணோம் டிக்ஷனரியை டேட்டா ஃப்ரேமா மாத்தி கன்கேட் பண்ணோம். ஆனா இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த லிஸ்ட்டை நான் உள்ள இன்சர்ட் பண்ண போறேன். அதுக்கு லென்த் ஆஃப் df ஆஃப் இண்டெக்ஸ்ன்னு பாருங்க. இண்டெக்ஸோட லென்த் என்ன, 1704. கரெக்டா? இப்போ df பார்த்துருவோமா, கடைசியாக 1703 இருக்கு, மொத்த வேல்யூ வந்து எனக்கு 1704. இப்போ இதோட வேல்யூ வந்து எனக்கு எப்பவுமே ஒன்று எக்ஸ்ட்ரா தான் காட்டும், ஏன்னா லென்த்ன்ற போது 0ல இருந்து இதுவரை எனக்கு கவுண்ட் பண்ணும்போது 1704. அப்போ எனக்கு 1704ல நான் புது வேல்யூ இன்செர்ட் பண்ண போறேன் அப்படின்றது அர்த்தம். நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா df டாட் லொகேட், ஓகே, எக்ஸ்பிளிசிட் இண்டெக்ஸ்ல லென்த் ஆஃப் df டாட் இண்டெக்ஸ் லாஸ்ட் அப்பன் பண்றதுக்கு இது ஒரு வழி. df டாட் இண்டெக்ஸ்ன்றது என்ன, இந்த வேல்யூ கொடுக்க போகுது. இந்த வேல்யூன்றது 1704 எனக்கு இங்க வரும். அதுல எனக்கு என்ன பண்ண போறோம், இன்செர்ட் பண்ண போறோம். எதை இன்செர்ட் பண்ண போறோம், நியூ ரோ வேல்யூவை இன்செர்ட் பண்ண போறோம். இப்போ நான் df பார்த்தேன்னா பாருங்க 1704 ஆட் ஆயிருக்கா. ஸோ இப்படித்தான் நீங்க ஒரு வேல்யூவை இன்செர்ட் பண்ணணும். இல்லைன்னா நீங்க எக்ஸ்பிளிசிட்டா 1705 1706 அப்படின்னு சொல்லி கூட நீங்க டைரக்டா இந்த இடத்துல இந்த இதுக்கு பதிலாக நீங்க கொடுக்கலாம். 1704ன்னு கொடுக்கலாம், 1706ன்னு கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும் இல்லையா? சரி, இப்போ நான் இதை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அப்டேட் திஸ்.
அப்டேட் பண்ண முடியுமா பார்ப்போமா? வேற வேல்யூவை இப்போ உதாரணத்துக்கு இந்த 1703 இந்த ஜிம்பாப்வேக்கு பதிலாக நான் அப்டேட் பண்ண நினைக்கிறேன். இப்போ df டாட் லோக்கில் 1703ல நான் என்ன பண்ண போறேன்? 1703ல நான் என்ன பண்ண போறேன்? அப்டேட் பண்ண போறேன். அப்டேட் பண்றது நீங்க அப்படியே இங்க சொல்றது தான். நியூரோ வேல்யூ பாருங்க 1703ல எனக்கு என்ன இருக்கு? அப்டேட் ஆயிருக்கு. ஸோ டைரக்டா அப்டேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்க இன்சர்ட் பண்ணலான்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, ஐலோக்ல இது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஐலோக்ல 1702க்கு நான் அப்டேட் பண்றேன். பாருங்க 1702 எனக்கு என்ன இருக்கு அப்டேட். அப்போ ஐலோக்லயும் நீங்க அப்டேட் பண்ணலாம், லோக்லயும் அப்டேட் பண்ணலான்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, ஐலோக் வச்சு நான் புதுசா ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணவா? உதாரணத்துக்கு 1705. இப்போ 1705ன்னு ஒரு வேல்யூ இங்க இல்லை. அப்போ நான் ஐலோக் வச்சு அதை நான் ஒன்றும் உருவாக்க நினைக்கிறேன். இப்போ ஐலோக் ஆஃப் 1705 புதுசா ஒரு வேல்யூவை நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பேர் என்ன வச்சுக்க போறேன்னா அதே நியூரோ வேல்யூ, அதே வேல்யூவை நான் இன்செர்ட் பண்றேன். எனக்கு என்ன இருக்கு? அவுட்புட் வரல. பட் லோக்ல எனக்கு இன்செர்ட் ஆகுமா? லோக்ல 1705 அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் உருவாயிருக்கு. பட் ஐலோக்ல ஒர்க் ஆகல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஐலோக்ல ஒர்க் ஆகல, லோக்ல ஒர்க் அதுக்கான காரணம் என்னன்னா, ஐலோக் அப்படின்றது இட் கேன் பி ஒன்லி இங்க உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க அந்த டெக்ஸ்ட். ILOC can only be used for assigning values to some pre-existing index. ILOC வச்சு pre-existing indexக்கு நீங்க அப்டேட் பண்ணலாம். ILOC வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? pre-existing indexக்கு அப்டேட் பண்ணலாம். பட் புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது. பட் நீங்க லோக்க வச்சு அப்டேட்டும் பண்ணலாம், புதுசா உருவாக்கவும் செய்ய முடியும். ஸோ சிம்பிள். நான் இங்க எழுதுறேன். ஐலோக்க வச்சு உங்களால இன்சர்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்டேட் பண்ணலாமா? பண்ணலாம். லோக்க வச்சு இன்சர்ட்டும் பண்ணலாம், அப்டேட்டும் பண்ணலாம். ஸோ அப்போ என்னென்ன பார்த்துட்டோம்? ஆக்சஸிங் பார்த்தோம், ஆடிங் நியூ ரோஸ் வித் டிக்ஷனரி அண்ட் லிஸ்ட் பார்த்தோம், அப்டேட்டிங் எக்ஸ்டிங் ரோஸ் பார்த்தோம், லோக் விசஸ் ஐலோக்கோட இன்சர்ஷன் ப்ராசஸை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். சரி, இப்போ எப்படி நம்ம ஒரு ரோவை டிலீட் பண்றது? ஹவ் கேன் ஐ டிலீட் த ரோஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கும் ட்ராப் தான் பயன்படுத்துறோம். முன்ன வந்து df டாட் ட்ராப்ன்றதை நம்ம பயன்படுத்தி இருப்போம். எதுக்காக? காலம்ஸ் டிலீட் பண்றதுக்காக. ஆனா இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன், தேர்ட் இண்டெக்ஸ் பாருங்க டெலீட் ஆயிடுச்சு. இப்போ டிஃபால்ட்டா எனக்கு ரோவை டெலீட் பண்ணணும். இல்ல உங்களுக்கு காலமை டெலீட் பண்ணுன்னு வைங்களேன், 3, ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லணும். இப்போ ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்னா 3 ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 ஒர்க் ஆகல. இருங்க, ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 போட்டா ஒர்க் ஆகுமா? ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது ரோவை குறிக்கும், ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்றது காலமை குறிக்கும். பட் இந்த இடத்துல 3 அப்படின்றத கொடுக்காம நீங்க என்ன கொடுக்கலாம்னா பாப்புலேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ பாப்புலேஷனை நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாப்புலேஷன் அப்படின்றது என்ன? ஆக்சிஸ் 1. ஸோ காலம்ஸை டெலீட் பண்றதுக்கு ஆக்சிஸ் 1. டிராப்ல சொல்றேன், டிராப்ல காலம்ஸை டெலீட் பண்றதுக்கு ஆக்சிஸ் 1. பட் நீங்க ரோஸை டெலீட் பண்றதுக்கு நீங்க என்ன கொடுக்கலாம்? 0 கொடுக்கலாம். பாருங்க, 0ன்றது எனக்கு ரோவை டெலீட் பண்ணோம். இல்ல நீங்க எதுவுமே கொடுக்கலனா கூட டிஃபால்ட்டா எதை தான் குறிக்கும் அப்படின்னா 0 தான் குறிக்கும். அப்ப டிராப்போட டிஃபால்ட் வேல்யூ ஆக்சிஸுக்கு என்னது? 0. காலமை டெலீட் பண்ணணும்னா காலம் பேரை போட்டு ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். அப்படிலாம் நான் போன எபிசோட்ல சொன்ன மாதிரி நீங்க காலம் டெலீட் பண்ணலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ரைட்டா? இது எப்படி நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் காலம்ஸை எப்படி நான் வந்து டெலீட் பண்றது, லிஸ்ட் ஆஃப் ரோஸ் எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்படி பண்ணலாம். df டாட் ட்ராப் எனக்கு வந்து 2ல இருந்து 5 வரையும் டெலீட் பண்ணணும். ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம், கொடுக்கலினாலும் என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். df டாட் ட்ராப் 2:5 லிஸ்ட் ஆஃப், இருங்க இது ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் இப்படி கொடுத்து பார்ப்போமா? லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 2,5. இப்படி கொடுத்தா ஒர்க் ஆகும். ஏன்னா சில டைம் வந்து உங்களுக்கு டைரக்டா ஸ்லைசிங் ஒர்க் ஆகாது. அப்படி இல்லைன்னா 2:5க்கு பதிலாக இப்படி கொடுக்கலாம், 2,3,4.
2 3 4 delete ஆகும். இல்ல 4,5,6 அப்படி கொடுக்கலாம். 5,6,7 இஸ்டு போடக்கூடாது. அது இண்டெக்ஸிங்க தான் போடணும். நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ 4,6,7 இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் ஹாவ் ஃபார் மெனி வேல்யூஸுக்கு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 11 இல்லைன்னா 2:9 அப்போ 2லேருந்து சாரி 2 வரக்கூடாது, கமா வரும், கமா 9. ஸோ 2லேருந்து எனக்கு 8 வரையும் என்ன ஆகும், delete ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். ரைட்டா? சரி, ஓகே. அப்போது இந்த ஹேண்ட்லிங் டூப்ளிகேட்ஸும் இதுவும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம், ஏன்னா பெருசாக போயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா கீழே ஐக்கன் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.